நான் இன்னைக்கு வீட்லயே பன்னீர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்கெட் பால் காய்ச்சி, அதில வந்து ஒரு 1 1/2 பழம் எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டேன். அது நல்லா திரிஞ்சு வந்தது. திரிஞ்சு வந்தோனே, அப்புறம் ஒரு துணி வடிகட்டியில துணி போட்டு நல்லா அத ட்ரைன் பண்ணிட்டேன். ட்ரைன் பண்ணிட்டு, அது மேல நல்லா ஒரு ஷேப்புக்காக ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லா அத நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டா, அது ஒரு ஷேப் ஆயிடும். அதோட தண்ணியும் நல்லா சீக்கிரமே வடியும். அதனால நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு, அதே துணியிலே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அது மாரி ஒரு கொஞ்ச நேரம் வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் வச்சா கூட அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். வடிஞ்ச உடனே திருப்பியும் நாம வந்து ஒரு பிளேட் எடுத்து, அதில வந்து ஒரு பெரிய காட்டன் துணி, நல்ல கனமான துணி வந்து வச்சு, அதுக்குள்ள நம்ம இப்ப வடிகட்டி வச்சிருந்தோம்ல, அந்த துணிய வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிட்டு, அது மேல ஒரு நல்லா ஒரு சப்பாத்தி கட்டை, அந்த சப்பாத்தி கட்டை தான் வைப்பேன். ஏன்னா, அது நல்லா அப்பதான் ப்ரெஸ் பண்ண முடியும் அது மேல அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா சப்பாத்தி கட்டை அதில வச்சுட்டு, அதில வந்து நம்ம இஞ்சி இடிக்கிற கல்லு வெயிட்டுக்கு தூக்கி வச்சேன். வச்சுட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே வைக்கணும். 1 ஹவர் வச்சோன்னா நல்லா செட் ஆயிடும். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சுட்டு அத எடுத்துட்டு, நம்ம அத வந்து எடுத்தோம்னா, ஃபுல்லா வந்து பன்னீர் ரெடி ஆயிடும். பாருங்களேன். நல்லா பன்னீர் நல்லா செட் ஆயிருக்கும். ஆனா, நம்ம அப்பவே செய்றோம் அப்படின்னா, சில சமயம் அது கரைஞ்சிரும். அதனால அது வந்து நம்ம நைட்டு கூட செய்யலாம். காலையில பன்னீர் செஞ்சோன்னா, ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்துட்டு, நைட்டு செஞ்சா நல்லா அப்படியே நம்ம கடையில வாங்குற மாதிரியே நம்ம செய்ய முடியும். அதனால இத வந்து அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். ஓகே. பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே நான் ஒரு டப்பால போட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.